அனைவருக்கும் வணக்கம். நான் கவின் தட்சிணாமூர்த்தி, சிலம்ப மாஸ்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு கழகத்தோட SDAT கிரவுண்ட்ல இருக்கோம். இங்க வந்துட்டு சிஎம் டிராபி முதலமைச்சர் கோப்பை 2024க்கான டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த செலக்ஷன்ல இப்போ எங்கிட்ட பிராக்டிஸ் பண்ற குழந்தைங்களாகட்டும், அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைங்க கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்களாகிய உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இந்த வீடியோ போய் சேரணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத பத்தி ரொம்ப பேசியிருக்காங்க. இந்த கேம்ல முதல்ல ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கறதுக்காக தான் முதல்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுறாங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷம் பிராக்டிஸ் பண்ண குழந்தைங்க வராங்க. அதே போல ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ண குழந்தைங்களும் வராங்க. இதுல பிராக்டிஸ தாண்டி வயசு வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே திருச்சி அதே போல வந்துட்டு மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே மேட்ச் கோயம்புத்தூர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுலயும் நடந்த பிரச்சனை ஒண்ணு, எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அது வந்துட்டு கான்டாக்ட் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய விளையாட்டு ஒரு காம்பேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதுல ஒரே ஏஜ் ஒரே வெயிட் இருக்கிற 2 ஈக்குவலான நபருக்கு நடுவுல தான் விளையாட்டை விடணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதி. எல்லா விளையாட்டுலயும் ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லயுமே அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சிஎம் டிராபில சிலம்பம் விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்ப விளையாட்டுல வந்துட்டு சண்டை போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்க போய் மேட்ச் ஆடும் பொழுது எடை பிரிவு மட்டும்தான் பிரிப்போம். பள்ளி மாணவர்களுக்கு இடையே எந்த ஒரு வயது வித்தியாசமும் கிடையாது. வெறும் 50 கிலோ கீழே இருக்காங்க ஒரே கேட்டகரி, 60 கிலோ இந்த மாதிரி வந்துட்டு வெறும் வெயிட் கேட்டகரி மட்டும் பிரிச்சு 6வது வெறும் 11 வயசு இருக்கக்கூடிய மாணவரும், அதே போல 17 வயசு இருக்கக்கூடிய 12வது படிக்கக்கூடிய ஒரு 50 கிலோ எடைப்பிரிவு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் அல்லது ஆணும், அதே போல 6வது படிக்கக்கூடிய 50 கிலோ எடைப்பிரிவு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் பையனும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ரெண்டும் முதல்ல ஈக்குவலான ஒரு சண்டையா இருக்குமா, அல்லது இது ரெண்டும் சண்டை போட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்கள ஆப்வியஸா தெரியும். முதல்ல வந்துட்டு 12வது படிக்கிற பையன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். 6வது படிக்கிற பசங்க 6 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டுமே, இது முதல்ல நியாயமா இருக்குமா? வெறும் வெயிட் மட்டும் வச்சு அவங்க ஈக்குவலா சண்டை போட விடுறதுங்கிறது நியாயமா இருக்குமா? ஒண்ணு. அடுத்து, சரி இது எல்லாம் வந்துட்டு இங்க நடத்துறாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டையும் அங்க இருக்கக்கூடிய ரெஃபரிஸ்டையும் நாம போய் பேசும் பொழுது அவங்க சொல்றது வந்துட்டு, முதல் பாயிண்ட், இப்படிதான் எங்களுக்கு நடத்த சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, இதை வந்துட்டு எங்களால கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு இப்படிதான் நடத்துவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க குழந்தைய இறக்கி விளையாட சொல்லுங்க, அந்த குழந்தை விளையாடட்டும். அப்படி இல்லனா நீங்க இந்த விளையாட்டை விட்டு விலகிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இல்ல மத்த ரெஃபரிஸ் எல்லாம் கேட்டு பாப்போம், மத்த டீம் கிட்ட இருந்து கேட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இஷ்யூவா இதை நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒருவேளை நம்ம கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, மேல் உயரதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சிலம்பம் விளையாட்டு, ஏன்னா போன வருஷம் 5 விளையாட்டு இருந்தது, ஒற்றை கம்பு வச்சு, இரட்டை கம்பு வச்சு, வால் வீச்சு, வேல் வீச்சு, மான் கொம்புன்னு சொல்லிட்டு இதுல நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு. இதெல்லாமே ஆர்டிஸ்டிக் ஈவெண்ட், தனியா ஒரு நபர் சுத்தி காட்டுற ஈவெண்ட். ஆனா இந்த தடவை வந்துட்டு சண்டை போடுறது, 2 சிலம்ப ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கையில ஒவ்வொரு சிலம்பம் இருக்கும், 2 பேருமே சண்டை போடக்கூடிய ஒரு விளையாட்டுல எந்த ஒரு ஈக்குவாலிட்டியும் இல்லாம சரிக்கு சமமா சின்ன பசங்களையும் பெரிய பசங்களையும் அடிச்சுக்க வைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிர்ணயத்துல இங்க எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்த கோச்சுங்க எல்லாருமே இதுல என்ன சொல்றதுன்னா, இப்ப நானுமே அதை போய் பிரச்சனை பண்ணி நிறுத்தி இருக்கலாம் அந்த மேட்சை, இல்ல என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். ஆனா மத்தவங்களுடைய மனப்பான்மை, நம்மளுடைய தமிழர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை நீ கேள்வி கேட்டு இந்த மேட்ச் நின்னுச்சுன்னா எங்க பசங்க பெரிய பசங்களாவது ஜெயிக்கட்டும், சின்ன பசங்களுக்கு ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, பெரிய பசங்களாவது ஜெயிக்கட்டும், ஜெயிச்சா வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கேஷ் அவார்டு வரும், ஏன் அதை நீ தடுக்கிற அப்படி ஒண்ணு கேக்குறாங்க. இன்னொன்னு, இங்க ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கறத வந்துட்டு நான் அழுத்தி திருப்பி பேசும்போதும், உனக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா, உன் குழந்தைங்க விளையாண்டட்டும், இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு போ அப்படி சொல்றாங்க. அதே போல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ண யாருக்குமே சிலம்பத்தை பத்தின எந்த ஒரு
நாலேஜுமே கொஞ்சம் கூட கிடையாது. இதை வந்து இந்த இடத்துல ஏன் அழுத்தி சொல்றேன்னா, ஏன்னா 2 குழந்தை சண்டை போட போகுது, 2மே கையில கம்பு வச்சுட்டு சண்டை போட போகுதுன்னா, அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுல ஒரு பெரிய பொண்ணு எப்படி அடிப்பா, சின்ன பொண்ணு அதாவது 6வது படிக்கிற பொண்ணு எப்படி சண்டை போடுவா, அது கூட 12வது படிக்கிற பொண்ணு பையனும் எப்படி சண்டை போடுவான். இத முதல்ல எல்லாரும் இமேஜின் பண்ணி பாருங்க. இது ஏன் இந்த இடத்துல நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, வேற எந்த ஒரு காம்பாக்ட் கேம்லயும், எந்த ஒரு கான்டாக்ட் கேம்லயும், கான்டாக்ட்னா 2 பேரும் சேர்ந்து சண்டை போடக்கூடிய கேம்லயுமே வந்துட்டு ஒரே ஏஜ்ல ஒரே வெயிட் கேட்டகரியில மட்டும்தான் இறக்குவாங்களே வழிய, ஒரு 10 வயசு 11 வயசு குழந்தைக்கும் ஒரு 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் வந்துட்டு ஈக்குவலான காம்படிஷன்ல விடவே கூடாது அப்படிங்கறது எல்லா ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ரெஃபரிஸ், ஜட்ஜஸ், அதே போல இந்த கோச்சஸும் இதான் நிர்ணயம் பண்ணி சொல்றாங்க. நான் ஏன் வந்துட்டு இதை அழுத்தி திருப்பி சொல்றேன்னா, இந்த விளையாட்டு ஆணையம், நம்மளுடைய தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையத்திலிருந்து, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகம் SDAT இருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்றது ரெஃபரிஸ் ஃபோன் கேட்டா, இந்த கோச்சஸ் வந்துட்டு போன் பண்ணி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யாருமே வந்துட்டு முதல்ல ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னொன்னு, அப்படி ரெஸ்பாண்ட் பண்றவங்களும் இல்ல வந்துட்டு கோச்சஸே போய் நேரடியா கேட்கும் பொழுதும் இந்த விளையாட்டு வந்துட்டு சிலம்பம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதையும் தாண்டி இதை வந்துட்டு சிலம்பத்தை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதனால போன வருஷம் எல்லா ஸ்போர்ட்டும் ஆர்டிஸ்டிக் ஈவெண்டா இருந்த ஒற்றை கம்பி வச்சு, இரட்டை கம்பி வச்சு, எல்லாத்தையுமே தூக்கிட்டு கான்டாக்ட் கேம், சண்டை போடுற கேம் மட்டும் கொண்டு வந்தாங்க. சோ இந்த வருஷம் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த சிலம்பம் விளையாட்டே நம்மளுடைய விளையாட்டுத்துறையில இல்லாத மாதிரி நாங்க பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தகவல்கள் வருது. இதை வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு ஃபேரான ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சராகட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு விளையாட்டு துறை அமைச்சராகட்டும், இதை தயவுகூரம் இதை கவனிச்சு ஒரு சிலம்பம், நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை, உலகத்துக்கே வந்துட்டு தற்காப்பு கலை சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய இனத்துல இருந்து நம்மளுடைய விளையாட்டு அறவே நீக்கப்படுற அளவுக்கு விளையாட்டுத்துறையில இருந்து இருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு உண்மையிலுமே வந்துட்டு ஒரு அசிங்கப்பட வேண்டிய விஷயம். தமிழர்களாக நாம இதை வந்துட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியாது. நான் ஏன் இதை வீடியோ போறனாலுமே, நான் போய் ஒரு பிரச்சனை பண்ணா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு கோச் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ப்பா என் குழந்தை விளையாண்டு அதை ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு நீ எப்ப மண்ண போடுற அப்படின்றாங்க. ஏன்னா உன் குழந்தை 12வது படிக்குதுன்னா 6வது படிக்கிற பொண்ணு நீ விளையாட விட்டுறக்கூடாது. சாதாரண ஒரு விஷயம். நீங்க மேட்ச் நடத்துற மாதிரி இருந்துச்சு, சிஎம் டிராபி நடத்துற மாதிரி இருந்ததுன்னா 16 வயசு குழந்தைக்கும் 10 வயசு குழந்தைக்கும் நீ சண்டை போட வைக்க போற அப்படிங்கறது நீ வந்துட்டு நீ நிர்ணயம் பண்ணிட்டேன்னா, நீ 15 வயசு கீழ இருக்கிறவங்க நீ விளையாடவே விட வேண்டாம், அவங்களுக்கு சிஎம் டிராபி வைக்க வேண்டாம். இது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும். எதுக்கு 15 வயசு கீழ இருக்கிற மேட்ச் வைக்கிற? நீ எல்லாருமே வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கண்ணுல பெரிய பசங்க குத்தி வச்சு என்ன பண்றது? தலையில அடிச்சு என்ன பண்றது? இல்ல வருமத்துல எதனா அடிபட்டுருச்சு என்ன பண்ணுவீங்க? இவங்க ப்ராப்பராவா வந்துட்டு கார்டு கொடுத்து விளையாட வைக்கிறாங்க, கிளவ் கொடுக்கறது கிடையாது, மணிக்கட்டு உடஞ்சிருது என்ன பண்ணுவீங்க? காலில் ஷூ போடாம விளையாடுதுங்க, காலோட மணிக்கட்டு உடஞ்சிருது என்ன பண்ணுவீங்க? இல்ல வந்துட்டு ஒருங்க பெரிய பொண்ணு இருக்கா, ஒரு 6வது படிக்கிற பொண்ணு இருக்கா, 40 கிலோல 45 கிலோல ஒரு பொண்ணு இருக்கா, அதுவே வந்துட்டு 12வது படிக்கிற பொண்ணு இருக்கா, அவ வந்து 45 கிலோ இருக்கா, அவளுக்கு இந்த விளையாட்டை பத்தி நிறைய நுணுக்கங்கள் தெரியுது. கொஞ்சம் பிரஷர் கொடுத்து கழுத்துல அடிச்சிடறா. நீங்க தலைக்கு ஹெல்மெட் கொடுக்குறீங்க, கழுத்து கேப்பிள் இருக்கு, கழுத்துல அடிபட்டுருது, ஏதாவது ஒரு வரும புள்ளியில அடிபட்டுருது, அந்த குழந்தைக்கு பக்கவாதம் வந்து அந்த இடத்துலயே செத்து போயிருவா. இது ஒரு முதல்ல இந்த சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா? முதல்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாவது யோசிச்ச ஒரு மனுஷனா இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டான். இப்படி ஒரு கேம் நடத்துறதுக்கு நீங்க நடத்தாமே இருக்கலாம். கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க செலவு பண்ணி இந்த சிஎம் டிராபியை நடத்தும் போது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இது தமிழக முதலமைச்சருக்கு தான் இந்த பாதிப்பு போய் சேருமே வழிய வேற யாருக்குமே சேராது. நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது, தமிழக மக்களாகி நீங்க கவனிக்க வேண்டியது, எனக்கு இதுல இருந்து இந்த மொத்தமா இந்த விளையாட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட சுருக்க பாக்குறாங்க. நம்ம ஒரு கேள்வி எடுத்து வச்சாலும் வந்துட்டு இவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆக முதல்ல எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த சிலம்பத்தையே வந்துட்டு ஒழிச்சிடலாம். இந்த மாதிரி தமிழக பாரம்பரிய கலையாகட்டும், தமிழர்களுடைய ஏற்கனவே வந்துட்டு கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. சிலம்பாட்டம்ங்கிற ஒன்ன வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து எப்படியாவது தன்னுடைய குழந்தைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயலாம் நினைக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுடைய அந்த ஆசையை வந்துட்டு முதல்ல உடைக்க பாக்குறாங்க. ஏன்னா சிஎம் டிராபில இப்படிதான் நடக்குது, எதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சிலம்பம் கத்து கொடுத்துட்டு தான் நினைக்க வைப்பாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்க அழுதுட்டு போயிருச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தை எதுக்காகவும் சிலம்பத்தை தொடாது. நல்லாவே புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கே இப்போ ஏன்டா இந்த சிலம்பத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆதங்கத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்திருக்கும். அப்போ இது கண்டிப்பா இதை வந்துட்டு நாங்க ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸா போடலான்னு கூட நாங்க யோசிக்கும் பொழுது
உனக்கு என்னப்பா சின்ன குழந்தைங்களை கூட்டு வர, நீ கம்முனு போயிருவ, என் குழந்தை எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த குழந்தைய விளையாட விடாம பண்ற அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு மனப்பான்மையில இருக்காங்கன்னா, இத வந்து நான் எங்க போய் சொல்றது, இத போய் கேஸ் போட்டா, இது கேஸ் போட்டா கூட இது வந்து ஜெயிக்குமா? போன வருஷம் இதே மாதிரிதான், நீங்க இந்த பதிவுல நான் ஓபனாவே சொல்றேன், போன வருஷம் இதே மாதிரி ஆகாஷ்னு ஒரு பையன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். போன வருஷம் சிஎம் டிராஃபி சர்டிபிகேட் மெடல்லாம் எரிச்சு வீடியோ போட்டிருந்தான். அந்த பையனுக்கும், அவனாவது பெரிய பையன், நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பையனாவது ஒரு பெரிய பையன், சந்தீப்னு ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர், அவன் இறங்கி நடத்துறான், அவன் இறங்கி மேட்ச் நடத்தினான், அதுலயும் ஃப்ராட் பண்ணான். அதே டைம்ல அவன் வந்துட்டு இறங்கி விளையாடவும் செஞ்சான், பப்ளிக் கேட்டகரியில இறங்கி விளையாடவும் செஞ்சான். அவன் ஏஜுக்கும் அந்த ஆகாஷுக்கும் சந்தீப்புக்கும் நடத்தும் பொழுது சந்தீப்புக்கு மெடல் கொடுத்து அவனுக்கு கேஷ் அவார்டு கொடுத்திருக்காங்க. போட்ட வீடியோ கூட வந்துட்டு பப்ளிக்ல யூடியூப்ல இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், அதை நான் பிங்க் பண்றேன். அப்போ இந்த அளவுக்கு ஒரு அன்பேரான ஒரு சிஎம் டிராஃபி இந்த தமிழகத்துக்கு தேவையா? உண்மையிலுமே வந்துட்டு இவ்வளவு நீங்க செலவு பண்ணி, எங்களுடைய வரி பணத்துல நீங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த மேட்சை நடத்தி, இதுல ஒரு பிரயோஜனமே இல்லாம ஒரு தகுதியற்ற ஒரு நபருக்கு போய், அதாவது தகுதின்னு இதுல கூட முடிவு பண்ணவே முடியல. ஏன்னா யாருக்கு இதுல தகுதி இருக்கு? 6வது படிக்கிற பையனுக்கும் 12வது படிக்கிற பையனுக்கு ஈக்குவல் தகுதி இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு முட்டாளான இருக்கிறீங்கன்னா, இதுல எந்த ஒரு ஃபேரான ஒரு கேமே கிடையாது. கண்டிப்பா சிலம்பத்தை விட்டு இந்த குழந்தைங்க போயிரும், நம்ம தமிழ் மண்ணை விட்டு சிலம்பமே போயிரும். உண்மையான ஒரு விஷயம் இதுதான். சீரியஸா இன்னைக்கு நீங்க இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேராது. இப்ப நானே வந்துட்டு அந்த இடத்துல நிக்க முடியாம, அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு அவ்வளவு அநீதி நடக்குது, அத வந்துட்டு என்னால கேட்க முடியல. கேட்டா நீ ஏன் இந்த பிரச்சனை பண்ற, மத்த குழந்தைங்க விளையாண்டு போறாங்க, வேற யாருமே இத பத்தி கேட்கல, நீ ஏன் கேட்கறாங்கிற அளவுக்கு அந்த கோச்சஸோ அந்த பேரண்டோ இருக்கிறாங்கன்னா, என்னால அந்த இடத்துல நிக்க முடியாம மிக கொடுமையான வருத்தத்துல நான் வந்துட்டு இனிமேல் இந்த சிலம்பத்தையே விட்டுலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் வந்துட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நான் வெளியே வந்திருக்கேன். சோ இதுல நான் முக்கியமா கடைசியா சொல்ல வர பாயிண்ட், ஈக்குவலான விளையாட்டு இருக்கணும். சண்டை போடும்போது 2 நபர்களும் ஈக்குவலான வெயிட், ஈக்குவலான ஏஜ்ல இருக்கணும். இது வந்துட்டு என்னுடைய முதல் பாயிண்ட். அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா ஆசிரியர்களை நீங்க தட்டி கேளுங்க. இப்ப என்னாலே தட்டி கேட்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்து தட்டி கேட்டா தட்டி கேட்கலாம். தட்டி கேட்டா என்ன சொல்றாங்க, அப்ப சிலம்பத்தையே இந்த கேம்ல இருந்து 3வது பாயிண்ட் சிலம்பத்தையே இந்த கேம்ல இருந்து தூக்கிடுறோம், இல்லன்னா நீங்க வந்துட்டு சிலம்பம் விளையாடுற இஷ்டம் இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சோ இது 3ம் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஐயா அவர்களுக்கும் நான் வந்து வைக்கிற கோரிக்கை, ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய தற்காப்பு கலை, இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் பப்ளிக்கு தெரிவிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க இதை முடிவு பண்ணி இதுல வந்துட்டு, ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க ஒரு வேளை இந்த வீடியோனாலேயோ அல்லது இங்க நடந்த பிரச்சனைனாலேயோ சிஎம் டிராஃபில இருந்து சிலம்பத்தை தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே வந்துட்டு இந்த விளையாட்டை எடுத்து பண்ணக்கூடிய தகுதி இல்லன்னு நீங்க நினைக்கிறேன்னு எடுத்துக்க போறேன். இல்ல அடுத்த வருஷம் ஒழுங்கா அந்த மேட்ச் நடந்துச்சு, இல்ல சிஎம் டிராஃபியோட அடுத்த செலக்ஷன் SDATல அடுத்தது தமிழ்நாடு அளவிலான சிலம்பம் சிஎம் டிராஃபி நடக்க போறது, அதுலயாவது ஒழுங்கா நடந்துச்சு அப்படின்னா நான் உண்மையிலுமே பெருமைப்படுவேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் இல்ல, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான சிலம்பம், என்னை விட மிகப்பெரிய சிலம்ப ஆசான்கள் எல்லாருமே சிலம்பத்தை விட்டுட்டு இந்த மேட்சுக்கே வராம போனதுக்கான காரணமும் இதுதான். ஒற்றுமை கிடையாது இந்த மக்கள் கிட்ட, இந்த சிலம்ப மாஸ்டர் கிட்ட யார்ட்டையுமே ஒற்றுமை கிடையாது. நான் போய் எல்லாத்திட்டையும் கெஞ்சி கேட்டேன். இன்னைக்கு சத்தியமா நான் யார்ட்டையும் இப்படி கெஞ்சது கிடையாது. ஏங்க இப்படி மேட்ச் நடத்துறாங்க, வாங்க 10 பேர் போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்க போனா நம்மளுக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு, குழந்தைங்க விளையாண்டு போறாங்கிற அளவுக்கு நம்மளுடைய தன்மானத்தை அடகு வச்சு நீங்க வந்து அந்த குழந்தைங்களை சிலம்ப மேட்ச் விளையாட வச்சு அதுல ஜெயிக்க வரக்கூடிய ஒரு 3 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டை வச்சுதான் நீங்க பொழைக்க போறீங்கன்னா சிலம்பத்தை கையில் எடுக்காதீங்க. சிலம்பம் ஒரு வீரக்கலை, சிலம்பம் மாதிரி உலகத்துல சலுகை தற்காப்பு கலை வேற எதுவுமே கிடையாது. இது என்னுடைய ஃபைனல் வந்துட்டு, இது உண்மையிலேயே இது அன்பேரான ஒரு சிஎம் டிராஃபி டேபிள். இதை வந்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கேமுக்கு நம்ம என்ன பண்ணுன்ட்டு. அட்லீஸ்ட் இதன் மூலயமா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு வேலை கேஸே என் மேல, இது கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொதுநலம் கருதி ஒரு வீடியோ போட்டோம்னா கேஸ் போடுறாங்க. ஓகே பரவாயில்ல, என் மேல நீங்க கேஸே போட்டாலும் பரவாயில்ல. அதை நான் என்னுடைய கருத்து முழுக்க இது மட்டும்தான். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நீங்க போட்டி கொடுக்கறீங்கன்னா அது ஈக்குவலான போட்டியா இருக்கணும். ஏன்னா அவன் அப்பதான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு, ஏன்னா இந்த தடவை தோத்துறானா அடுத்த தடவை அந்த குழந்தை வந்துட்டு சரி போனாங்க பெரிய பசங்களோட தான் ஆட வைப்பாங்க, தோத்தான் போயிருவோம், அடுத்த தடவை வரவே மாட்டான். அப்படி ஒவ்வொரு குழந்தையும் நினைச்சுன்னா அந்த சிலம்பம் விளையாட மாட்டாங்க. நான் அதுக்காக மட்டும்தான் வருத்தப்பட்டு மட்டும்தான் இந்த வீடியோ போறேனே வெளியே, மற்றபடி எனக்கு எந்த எனக்கு ஒரு உள்நோக்கம், நான் வெறும் 2 பசங்க நான் கூட்டு வந்தேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான். அந்த குழந்தை ரொம்ப ஆர்வப்பட்டதுனால வெறும் 2 குழந்தைகளை கூட்டு வந்தேன். ஒரு குழந்தை 12வது படிக்கிறா, இன்னொரு குழந்தை 6வது படிக்கிறா.
அவங்களுக்கு தான் அங்க 2 பேத்துக்குமே மேட்ச் நடக்க போகுதுன்னா அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது எப்படி நடக்க போகுதுன்னு. சோ எனக்கு இதுல உடன்பாடு இல்லாம நான் வெளியே வந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கேன். இந்த சிலம்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஒரு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராகிய திரு உதயநிதி ஐயா அவர்கள் ப்ராப்பரா ஒரு டீம் அமைச்சு ரிசர்ச் பண்ணி, நீங்க நாங்கன்ட்டு இல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிஹெச்டி சிலம்பத்துல பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படிச்சவங்களை வச்சு பிஹெச்டி பண்ணவங்களை வச்சோ இல்ல வந்துட்டு ஒரு விளையாட்டுத்துறையில அடுத்த ஸ்டேஜ்ல இருக்க ரிட்டையர்ட் ஆனவங்களை வச்சோ இந்த விளையாட்டை ரிசர்ச் பண்ணி அதுக்கு அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, முதல்ல எப்படி இது குழந்தை சிலம்பம் ஃபைட் விளையாட வைக்க முடியும். இதோட கொடுமை என்னன்னா 2 பேத்துக்கும் ஒரே அளவிலான கம்பு கொடுக்குறாங்க. அது ஒரு கேவலம் இல்ல. 6வது படிக்கிற பொண்ணோட ஹைட் அதிகமா இருக்கு ஸ்டிக்கு, 12வது படிக்கிற பையனுக்கு குட்டையா இருக்கு. எப்படி அதுங்க தூக்கி முதல்ல சண்டை போடும்? அப்படியே சண்டை போட்டாலும் அது முதல்ல ஈக்குவலான விளையாட்டா இருக்குமா? சோ இது இவ்வளவு விஷயத்த நான் இதுல இந்த வீடியோ பதில சொல்லிட்டேன். இது ஒரு ஃபேரான கேமா இல்ல. இது ஒழுங்கா நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லையா 15 வயசு கேள்றவங்களும் மேட்ச் நடத்தாதீங்க. நீங்க கேலோ இந்தியாவுக்கோ வந்துட்டு ஒலிம்பிக்கோ நீங்க அடுத்து கொண்டு போக போறீங்க அப்படின்னா ஈக்குவலான கேட்டகரியில நடத்தி சிலம்பத்தை கொண்டு போங்க. இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல இனிமேல் சிலம்பம் யாரும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வெள்ளக்கான ரூல்ஸ் போட்ட மாதிரி நீங்களும் ஒரே ரூல்ஸ் போட்டு சிலம்பெல்லாம் யாரும் விளையாடக்கூடாது, எல்லாம் போங்க கராத்தேக்கு போங்க குங்ஃபுக்கு போங்கன்னு விட்டுட்டு தயவு செஞ்சு சிலம்பத்தை வந்துட்டு கெசட்ல இருந்து தூக்கிடுங்க. சிலம்பம்ங்கிற வார்த்தை யாருமே யூஸே பண்ண வேணாம். உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு 1000த்துல ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை, இப்ப எனக்கு தெரிஞ்சு 100ல 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க சிலம்பம் விளையாடுறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து சிலம்பமும் சிலம்ப மாணவர்களும் சிலம்ப ஆசிரியர்களும் அழிஞ்சிருவாங்க. நீங்க சொல்லிக் கொடுக்கறதே ஒரு வீரக்கலை, தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்கறதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படி தட்டி கேட்க தகுதி இல்லைன்னா நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. இப்ப எனக்குமே இனிமேல் நான் சிலம்பத்தை சொல்லிக் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிற ஒரு ஆசிரியேஷனான மைண்ட்ல நான் வந்துட்டேன். சோ பாப்போம் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதுக்கு அடுத்து முடிவு பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறிதான். குழந்தைங்க ரொம்பவுமே பாவம்.